ஹாய் கைஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம்ஸ் டு தமிழன் யூடியூப் சேனல். நாம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, 10ஆம் வகுப்பு இயல் 1இல் உள்ள இலக்கண பகுதியான எழுத்து, சொல், இதெல்லாம் நம்ம பார்ட் 2 பார்க்க போகிறோம். என்னென்னா, சொல். பூ மலர்ந்தது, மாடு புல் தின்றது. இதில் பூ அப்படின்றதும் ஒரு சொல் தான். பூ மலர்ந்ததுன்றது ரெண்டு சொல் வந்திருக்கு. மாடு அப்படின்றது ஒரு சொல், புல்ன்றது ஒரு சொல், தின்றது அப்படின்றது ஒரு சொல். இதில் 3 சொல் வந்திருக்கு. இப்போ ஒரு எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது தான் சொல். ஒரு எழுத்து தனித்து வந்தாலும் பொருள் தரணும், பல எழுத்துக்கள் சேர்ந்து வந்தாலும் பொருள் தரணும். அதுதான் சொல். இந்த சொல் இரு திணைகளையும் 5 பால்களையும் குறிக்கும். மூவகை இடங்களிலும் வரும். உலக வழக்கிலும் செய்யுள் வழக்கிலும் வரும். வெளிப்படையாகவும் குறிப்பாகவும் விளங்கும். இரு திணைகள்னால் அது உயர்திணை அஃறிணையிலையும் வரும். 5 பால் என்னது? ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால், இதிலையும் வரும். மூவகை இடங்களிலும் வரும். மூவகை இடம் என்ன? தன்மை, முன்னிலை, படர்க்கை, இந்த 3 இடத்துலையும் வரும். அதாச்சு ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். அடுத்து உலக வழக்கிலும் செய்யுள் வழக்கிலும் வரும். வெளிப்படையாகவும் குறிப்பாகவும் விளங்கும். மூவகை மொழி, தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி என மொழி 3 வகையாக அமையும். இந்த சொல்லை தான் நம்ம பதம், மொழி, கிளவி அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். இந்த சொல் இருக்கு இல்லையா, அது அதாச்சும் மொழி. இந்த மொழி 3 வகை மொழியாக அமையும். அது என்னென்னா, தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. ஒரு மொழி ஒரு பொருளனவாம், தொடர்மொழி பல பொருளன, பொது இருமையும் ஏற்பன. இந்த நன்னூல் மிக இம்பார்ட்டன்ட். ஒரு மொழி ஒரு பொருளனவாம், தொடர்மொழி பல பொருளன, பொது இருமையும் ஏற்பன. ஃபஸ்ட்டு தனிமொழினா என்னன்னு பார்க்கலாம். ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருமாயின் அது தனிமொழி. எடுத்துக்காட்டு கண், படி, இது என்னது? பகாபதம், பிரிக்க முடியாதது. கண்ணன் படித்தான், இது என்னது? பகுபதம், ஆனால் ஒரு சொல். இதுவும் இதெல்லாம் தனிமொழி. அதுக்கடுத்து தொடர்மொழி. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகளை தொடர்ந்து பொருள் தர்றது தான் தொடர்மொழி. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து பொருள் தருவது தான் தொடர்மொழி. இதில் கண்ணன் அப்படின்றது ஒரு சொல், வந்தான் அப்படின்றது ஒரு சொல். அதுதான் தொடர்மொழி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மலர் வீட்டுக்கு சென்றாள், இது என்னது? 2 வருது அப்படின்னா அதற்கு மேற்பட்ட மொழிகள் தனிமொழிகள் தொடர்ந்து பொருளும் தருது. அதனால் இது மினிமம் 2, அதுக்கு மேலேயும் வரலாம். அப்படி வந்துச்சுன்னா அதுதான் தொடர்மொழி. பொருளும் தரணும், அதுதான் தொடர்மொழி. அதுக்கடுத்து பொதுமொழி. ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்லே பிரிந்து நின்று வேறு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவது தான் பொதுமொழி. இப்போ ஒரு சொல் இருக்குன்னா அதை தனியாக சொல்லும் போது ஒரு பொருளும், அதே அந்த சொல்லையே பிரித்து சொல்லும் போது வேறொரு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவது தான் பொதுமொழி. இதுக்கு எடுத்துக்காட்டு எட்டு. எட்டு அப்படின்னு தனியாக சொல்லும் போது அது ஒரு நம்பரை குறிக்குது, எண்ணை குறிக்குது. வேங்கை, வேங்கை அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு மரத்தை குறிக்குது. ஆனால் இந்த 8 எப்படி பிரிக்கலாம்? எல் கூட்டல் தூ அப்படின்னும், இந்த வேங்கை எப்படி பிரிக்கலாம்? வேம் கூட்டல் கை அப்படின்னு தொடர்மொழியாக பிரித்து நிற்கிறப்ப எல் கூட்டல் தூன்னா என்னது? எல்லை, எல்லை, உன். அதுக்கப்புறம் வேம் கூட்டல் கைன்னா என்னது? வேகின்ற கை எனவும் பொருள் தருது. இவை இவை இரு பொருள்களுக்கும் பொதுவாய் அமைவதால் பொதுமொழியாகவும் இருக்கிறது. 2 பொருளுக்கும் பொதுவாக அமையறதால இது பொதுமொழியாகவும் இருக்கிறது. இது நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. மிக மிக இம்பார்ட்டன்ட். எது? இந்த 8 வேங்கை அப்படின்றது.
அதுக்கடுத்து வந்து தொழிற்பெயர். ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல், இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, உணர்த்தாமல் எதையுமே உணர்த்தாது. என்னது? என்னது? ஒருமை பன்மை. அதுக்கப்புறம் இடம், இடம்னா என்னது? தன்மை முன்னிலை படர்க்கை. காலம்னா என்னது? இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். அடுத்து பால்னா என்னது? ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால். இப்படி எதையுமே வந்து குறிப்பாகவும் காமிக்காதான், வெளிப்படையாகவும் காமிக்காதான். இதுதான் வந்து தொழிற்பெயர். இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து ஈதல், நடத்தல். இதில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா விகுதி பெற்ற தொழிற்பெயர்கள். வினை அடியுடன் விகுதி சேர்வதால் உருவாகும் தொழிற்பெயர் விகுதி பெற்ற தொழிற்பெயர் ஆகும். நடத்தல், இது நடத்தல் அப்படின்றது தொழிற்பெயர். இதோடைய வினை அடி என்ன? நட. விகுதி என்ன? தல். அடுத்து வாழ்க்கை. இது வந்து ஒரு தொழிற்பெயர். இதோடைய வினையடி வந்து வாழ். அதாச்சும் பகாபதமாக பிரிக்கிறோம்ல, அதுதான் வினையடி. விகுதி என்னது? கை. அடுத்து வந்து ஆளல் அப்படின்றது தொழிற்பெயர். இதை எப்படி வினையடி விகுதியாக சொல்லலாம்? ஆள் அப்படின்றது வினையடி. இதில் வந்து விகுதி வந்து அல். நெக்ஸ்ட் வந்து ஒரே வினையடி வந்து பல விகுதிகளையும் ஏற்கும். நட என்பது வினையடி. நடத்தல் மட்டும்தான் சொல்லணும் இல்லை, நடத்தை, நடத்தல். அப்போ அங்கே நடை அப்படின்றது வந்து நடத்தை, நடத்தல்னு வருதா? அப்போ அதில் வந்து நம்ம என்ன விகுதி வந்து வேறு வேறு வருது. இதெல்லாம் வந்து விகுதி பெற்ற தொழிற்பெயர்கள். அதுக்கடுத்து ஒரே வினையடி வந்து பல விகுதியும் ஏற்கும். நெக்ஸ்ட் வந்து எதிர்மறை தொழிற்பெயர். எதிர்மறை பொருளில் வருவது எதிர்மறை தொழிற்பெயர். எடுத்துக்காட்டு வந்து நடவாமை, கொல்லாமை. நடவாமை, கொல்லாமை. நெக்ஸ்ட் வந்து முதல்நிலை தொழிற்பெயர். விகுதி பெறாமல் வினை பகுதியே தொழிற்பெயராதல் தான் முதல்நிலை தொழிற்பெயர். எடுத்துக்காட்டு வந்து தட்டு, உரை, அடி. விகுதி வந்து வராது, அந்த வினை பகுதி வினையடி பகுதி இருக்குது இல்லை, அதுவே தொழிற்பெயராக வரும். அதுதான் வந்து முதல்நிலை தொழிற்பெயர். இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து தட்டு, உரை, அடி. இந்த சொற்கள் முறையே தட்டுதல், உரைத்தல், அடித்தல் என்று பொருள்படும்போது முதல்நிலை தொழிற்பெயர்கள் ஆகின்றன. நெக்ஸ்ட் வந்து முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். இவை விகுதி பெறாமல் முதல்நிலை திரிந்து வரும் தொழிற்பெயர்களாகும். தொழிற்பெயர் வந்து கெடுதல். முதல்நிலை தொழிற்பெயர் என்ன? இதில் கெடு. நாம் வந்து முதல்நிலை தொழிற்பெயர்னால் விகுதி வராது, வினையடி பகுதி மட்டும்தான் வரும்ன்றதை பார்த்தோம். அதேமாரி இந்த முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் இருக்குது இல்லையா, அதுவும் வந்து விகுதி பெறாது, ஆனால் அதுவே வந்து திரிந்து வரும். இப்போ கெடுதல் அப்படின்றது தொழிற்பெயர். முதல்நிலை தொழிற்பெயர் இதில் எப்படி எழுதலாம்? கெடுன்னு எழுதலாம். அதே முதல்நிலை திரிந்த தொழிற்பெயரில் எப்படி எழுதலாம்னா கெடுன்றதை கேடு. அப்போ முதல் எழுத்து வந்து திரிஞ்சு வந்திருக்குல்ல, அதுதான் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். அதுக்கடுத்து வந்து சுடுதல். இதில் முதல்நிலை தொழிற்பெயர் என்ன? சுடு. முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் வந்து சூடு. நெக்ஸ்ட் வந்து வினையால் அணையும் பெயர். ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உருபு ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது வினையால் அணையும் பெயர். ஒரு வினைமுற்று சொல் இருக்குது இல்லையா, அது வந்து பெயருடைய தன்மையை அடைஞ்சி வேற்றுமை உருபு ஏற்றும், அப்படி இல்லைன்னா ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடியுது இல்லையா, அதுதான் வினையால் அணையும் பெயர். இது வந்து தன்மை முன்னிலை படர்க்கை ஆகிய 3 இடங்களிலும் 3 காலங்களிலும் வரும். எடுத்துக்காட்டு வந்தவர் அவர்தான், பொறுத்தார் பூமி ஆழ்வார். இதெல்லாம் என்னது? வினையால் அணையும் பெயர். தொழிற்பெயர். நெக்ஸ்ட் வந்து தொழிற்பெயருக்கும் வினையால் அணையும் பெயருக்கும் உள்ள வேறுபாடு. தொழிற்பெயர், வினையால் அணையும் பெயர். தொழிற்பெயர் எப்படி வரும்? வினை பெயர் தன்மையாகி வினையையே உணர்த்தி நிற்கும், அது தொழிற்பெயர். வினையால் அணையும் பெயர்னா தொழிலை செய்யும் கருத்தாவை குறிக்கும், அதுதான் வினையால் அணையும் பெயர். அடுத்து வந்து தொழிற்பெயர் வந்து காலம் காட்டாது, ஆனால் வினையால் அணையும் பெயர் வந்து காலம் காட்டும். அடுத்து தொழிற்பெயர் வந்து படர்க்கைக்கே உரியது.
இங்கே வினையால் அணையும் பெயர் வந்து மூவிடத்திற்கும் உரியது. எடுத்துக்காட்டு வந்து தொழிற்பெயருக்கு எடுத்துக்காட்டு பாடுதல், படித்தல். வினையால் அணையும் பெயருக்கு வந்து பாடியவள், படித்தவர். அதில் யார் பாடினாங்க அப்படின்றத தெளிவாக வந்து சொல்லுது கருத்தாவை. அதனால் அது வந்து வினையால் அணையும் பெயர். நன்றி, வணக்கம்.